என் அன்பான பிள்ளைகளே, இன்றைக்கு நான் உன்னிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீ எந்த பாதையிலே நடக்கப் போகிறாய்? இந்த உலகத்தில் இரண்டு பாதைகள் இருக்கின்றன. ஒன்று என் பாதை, மற்றொன்று சாத்தானின் பாதை. இரண்டும் உன் முன் திறந்திருக்கிறது. ஆனால் முடிவு உன் கைகளில்தான் இருக்கிறது. முதலில் சாத்தானின் பாதையை நான் உனக்கு காண்பிக்கிறேன். அவன் சொல்வான், நீ தனியாக இருக்கிறாய், உனக்கு யாரும் இல்லை, நீ தோல்வி, நீ போதாதவன். அவன் விதைப்பது பயம், சந்தேகம், அவமானம், கோபம், பகை, வெறுப்பு. அவன் பாதை எளிதாகத் தோன்றும், இன்பம் போல தெரியும். ஆனால் முடிவில் வெறுமை, கண்ணீர், அழிவு. பாவத்தின் பாதை, பொய் சொல்லும் பாதை, பிறரை காயப்படுத்தும் பாதை, அதிக ஆசை, அதிக அகந்தை, அதிக கோபம். இவையெல்லாம் சாத்தானின் பாதையின் அடையாளங்கள். அவன் உன்னை உயர்த்துவது போல காட்டுவான், ஆனால் உண்மையில் உன்னை விழச் செய்வான். இப்போது என் பாதையை பாரு. நான் சொல்கிறேன், நீ என் பிள்ளை. நான் உன்னை மறப்பதில்லை. உன் பெயரை என் உள்ளங்கையில் எழுதியிருக்கிறேன். என் பாதையில் இருக்கிறது அன்பு, மன்னிப்பு, அமைதி, நம்பிக்கை, புதிய ஆரம்பம். நீ சோர்ந்தால் நான் உன்னை தூக்குவேன். நீ அழுதால் நான் உன் கண்ணீரை துடைப்பேன். நீ வழி தெரியாமல் நின்றால் நான் உனக்கு வழிகாட்டுவேன். என் பாதை எளிதல்ல, ஆனால் அது உண்மையான வாழ்க்கைக்கான பாதை. சிலுவை இருக்கும், போராட்டம் இருக்கும், ஆனால் முடிவில் ஜெயம் இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கும், நித்திய வாழ்க்கை இருக்கும். என் பிள்ளையே, இன்னைக்கு நீ கோபத்தில் இருக்கலாம், நம்பிக்கை இழந்திருக்கலாம், பாவத்தில் சிக்கி இருக்கலாம். ஆனால் இன்னும் நேரம் இருக்கிறது. திரும்பி வா. சாத்தானின் பாதை அழிவுக்குப் போகிறது, என் பாதை வாழ்க்கைக்குப் போகிறது. நான் வாசலில் நின்று கதவை தட்டுகிறேன். நீ கதவை திறந்தால் நான் உன்னுடன் உள்ளே வருவேன். இன்று உன்னிடம் மீண்டும் கேட்கிறேன், நீ எந்த பாதையை தேர்ந்தெடுப்பாய்? கண்ணீர் தரும் பாதையா, அல்லது ஆசீர்வாதம் தரும் பாதையா? அழிவு தரும் பாதையா, அல்லது ஜீவன் தரும் பாதையா? தீர்மானம் உன்னுடையது, ஆனால் நான் உன்னை காத்திருக்கிறேன். என் அன்பே, இன்றே என் கையை பிடித்துக்கொள். என் பாதையில் நடக்கத் தொடங்கு. உன் வாழ்க்கை மாறும், உன் வீடு மாறும், உன் எதிர்காலம் மாறும். ஏனெனில் நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன். ஆமென்.